எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அங்கே மனிதனுக்காக, மனித பாவத்துக்காக மரித்தது மட்டுமல்ல, மரணத்தை ஜெயித்தவராய், சாத்தானை தோற்கடித்தவராய், பாதாளத்தை வென்றவராய் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில எவ்வண்ணமாக அவர் பிறந்தாரோ அவ்வண்ணமாகவே மரிக்க வேண்டியும் வந்தது. மரித்தவர் மரித்ததோடு முடிந்து விடவில்லை, மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றவராகவும் காணப்பட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றதுதான் தேவ பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற விசுவாசமும் அவர்கள் வாழ்வில் இருக்கிற வெற்றியும். இயேசு உயிர்த்தெழுதவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கும். நாமும் இன்னும் நம்முடைய பாவத்திலேயே மரித்தவர்களாகவும் இருந்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், மகான்கள், பாபாக்கள், தாதாக்கள் என்று சொல்லி பெரிதான மனிதர்கள் எல்லாரும் வந்தார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களும் மரித்தார்கள். ஆனால் ஒருவர் கூட மரணத்திலிருந்து மறுபடியும் எழுந்ததில்லை. ஆனால் ஒரே ஒருவர், இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அவர்கள் நடுவில் இருக்கிறார். இயேசுவின் பிறப்பை நம்பாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்த பிறப்பை அறியாதவர்கள் பலர் இருக்கிறார். சிலர் பிறப்பை விசுவாசித்தாலும் இயேசுவின் அங்கே மரணத்தை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். எங்களை சுற்றிலும் இருக்கிற அங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசுவின் மரணத்தை நம்புவதில்லை. இயேசு மரிக்கவில்லை, மாறாக நாட்டு இடையன்தான் மரித்தார், இயேசு தப்பித்துக் கொண்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு மரித்தார் என்பதுதான் தேவ பிள்ளைகள் வாழ்வில் கொள்ளுகிற விசுவாசமாக பார்க்கிறோம். அவர் மரித்தது மட்டுமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை நம்பாத யூத மக்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். இயேசுவை களவாடி கொண்டு போய்விட்டார்கள். சீசர்கள் திருட்டாக கொண்டு போய்விட்டார்கள். இயேசு உயிர்த்தெழும் இல்லை என்று சொல்லி அநேக யூதர்கள் இன்னும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்தார். அன்றைக்கு இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே அவர் மரிப்பதை பற்றியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பதை பற்றியும் தம் சீசர்களோடும் தம் ஜனங்களோடும் அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார். அந்த நாட்களிலும் இருந்ததான சீசர்கள் இயேசுவின் மரணத்தை பார்த்தவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அவர்கள் 3ஆம் நாள் கல்லறையின் இடத்துக்கு போனார்கள். இன்றைக்கும் சில இடங்களில மரித்து போய் அவர்கள் அடக்கம் பண்ணினாள் 3ஆவது நாள் அந்த சேமக்காலைக்கு போய் பாதூற்றுகள் உண்டு. அதை போலவே அந்த நாட்களிலே யூத முறைமையின்படி அவர்கள் அந்த கல்லறைக்கு போய் கந்த வர்க்கங்களை வைக்கிறது வழமையாக இருந்தது. இவ்வண்ணமாக போகிற நேரத்தில கல்லறை திறக்கப்பட்டு கிடந்தது. அங்கே அவர்கள் கலங்கினார்கள். ஐயோ, இயேசுவை அந்த கல்லறைக்குள்ள காணவில்லையே என்று, இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று கலங்கின போது அங்கே இருந்த 2 தேவ தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஏன் அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை இல்லாவிட்டால் உயிர்த்தெழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று கேட்கிறார். பாருங்கள், லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். 7வது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிர் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்ன. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு இருந்த சீசர்கள் இல்லாவிட்டால் அவரோடு இருந்த ஸ்திரீகள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறாமல் போனார்கள், இல்லாட்டி எண்ணாமல் போனார்கள். இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இயேசு வருடத்துக்கு வருடம் மரிக்கிறவர் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்பாய் மரித்த இயேசு
உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நாம் கல்லறையினிடத்தில் தேவையில்லை, இல்லாவிட்டால் கற்சிலைகளில் தேட வேண்டியதில்லை. இயேசு இன்றைக்கும் உயிர் தெழுந்த இயேசுவாய், அவர் உயிருள்ளவராய் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசுவை தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அங்கே காலத்து காலம் மரிக்கிறவர் அல்ல, மரணத்தை வென்ற இயேசு. அவர் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். இதை நீங்களும் நினைவு கூறுங்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை சீக்கிரங்கள் ஆண்டவரே, அன்றைக்கு சீசர்களின் கண்கள் உடைய உயிர் தெழுதலை காண முடியாமல் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர், இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்கள் குருடாகவே இருக்கிறது. உடைய உயிர் தெழுதலை காண முடியாதவர்களாய் இன்றைக்கும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை கல்லறையினிடத்தில் தேடுகிறார்கள், கற்சிலையினிடத்தில் தேடுகிறார்கள். ஆனால் நீரோ உயிர் தெழுந்த தேவனாய் இன்றைக்கும் ஜீவிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். இந்த உயிர் தெழுதலின் செய்தி ஒவ்வொருவருக்குள்ளும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் விசுவாசத்தையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, இயேசு உயிர் தெழுந்த செய்தி உங்களுக்கு வெற்றியின் செய்தியாய், விடுதலையின் செய்தியாய் மாறட்டும். God bless you.